இரவோடு இரவா காணாம போன 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள். சமூக விரோதிகள் செஞ்ச செயலால பொதுமக்கள் அச்சம். பனை மரங்களை வெட்டி சாச்ச சமூக விரோதிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்திருக்கக்கூடிய புதூர் கிராமத்துல அரசுக்கு சொந்தமான நிலத்துல 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இரவோடு இரவு வெட்டி சாய்க்கப்பட்டதா கூறப்படுது. விடிந்ததுக்கு அப்புறமா 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ந்து போய் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. வருவாய்த்துறையினர் இது தொடர்பா தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில தான் தமிழ்நாடு பனை வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் சம்பவ இடத்துக்கு போயிட்டு இது தொடர்பான ஆய்வு பணியில ஈடுபட்டு இருந்திருக்காரு. நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய பனை மரங்களை வெட்டி சாச்ச சமூக விரோதிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. 1 இல்ல 2 இல்ல 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டது பொதுமக்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 2 நாட்களுக்கு முன்னால ஒரு 40க்கும் மேற்பட்ட பனையை வெட்டியிருக்கிறார்கள். நாங்கள் பனை வதிக்க வேண்டும், பனை வளர வேண்டும் என்று நாங்கள் என்று எங்களுடைய பனை தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இதே போல இருக்கின்ற அரசு இடத்தில் இருக்கின்ற பனை மரத்தை வெட்டியிருக்கிறார்கள். இதை அரசு நான் தகவல் அனுப்பி இந்த தவறு செய்தவர்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிமேல் பனை மரங்களை அரசுடைய அனுமதி இல்லாமல் வெட்டக்கூடாது. ஏற்கனவே ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டிருக்காங்க. அரசு இடத்துலலாம் பனையை வெட்டக்கூடாது, கேட்டு தான் வெட்டணும், அனுமதி வாங்கி வெட்டணும்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க. அரசும் உத்தரவு போட்டிருக்காங்க, பனை வெட்டக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால் வருங்காலங்களில் இதே போல் பனைகளை அழிப்பதை தடுக்க வேண்டும். இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் தடுக்க வேண்டும். பனை மரத்தை வளர்க்க வேண்டும். நாடு மழை பெய்வதற்கு தேவையான இந்த பனை மரம் நீராகாரம் இல்லாமலே முளைத்து விடும். இது தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நொங்கு சீசனு. இந்த பனை மரத்தில் பாருங்கள் எல்லாம் நொங்காக இருக்குது. வெட்டி போட்ட பனை மரத்தில் அவ்வளோ நொங்கு இருக்குது. இதை வாழ்வாதாரத்துக்காக இருக்கிற மக்கள் இதை எடுத்து நொங்கு விற்பனை செய்து பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் 17 அறைக்கு விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு ஏழை எளிய பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவிலே இங்கே நடந்திருக்கிறது. இது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், தனியாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இல்லை ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டினா 10 ஆண்டு கடுங்கால தண்டனை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பனை மரத்தை வெட்டியிருக்காங்க. இதனுடைய இது என்ன சார்? ஃபாரஸ்ட்டுங்கிறது வனத்துறையுடைய கட்டுப்பாடில் இருக்கின்றது. அதனால் அந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இப்போ நாங்களும் கூட அரசோட நாங்கள் கோர்ட்டில் நாங்கள் உத்தரவு போட்டிருந்தாங்க. கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வெட்டக்கூடிய மரம் வெட்டக்கூடாத மரம்னு 2 இருக்கிறது. இது தேக்காக இருக்கட்டும், சந்தன மரமாக இருக்கட்டும், அந்த மாதிரி காஸ்ட்லி மரங்களை அது அரசுடைய அனுமதி பெற்று தான் வெட்ட வேண்டும். அந்த மரம் வளர்ந்தவுடனே அரசாங்கத்துக்கு தகவல் சொல்லணும். ஆனால் இதே மாதிரி இருக்கின்ற விவசாயிகள் இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற பனைகளை இது அந்த பட்டா இடத்துல இருக்கின்ற பனையை வெட்டி கொள்ளுகிறார்கள். அதற்கு அரசு சட்டம் போட வேண்டும் என்று மதுரை ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அரசிடம் கேட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளரும் கேட்டு தான் வெட்ட வேண்டுமே தவிர இதனுடைய பட்டா இடத்தில் அவங்களுடைய பட்டா இடம் கிடையாது. இது அரசாங்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்டியதுனால இந்த இடத்துக்கு நான் வரவேற்று பார்வையிட்டு கொண்டு இருக்கிறேன். இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார். மரத்தை வெட்டியவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். சார், இந்த பனை விதை சார், இப்போ நம்ம கள்ளச்சாராயம் இதெல்லாம் குடிச்செல்லாம் இறந்துடுறாங்க. நீங்கள் பனை வாரிய நல வாரிய தலைவராக இருக்கீங்க. இப்போ கல் வர்றதுக்கான அனுமதி வாங்கி தருவீங்களா? அதாவதுங்க, ஒரு கொள்கை முடிவு, அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கு. எப்படி எடுத்திருக்குன்னா, காமராஜருடைய காலத்திலே சாராயம் கல் விற்பனை செய்யக்கூடாது என்று கொள்கை முடிவு இருக்குது. சரிதானா? அந்த முடிவு இன்றைக்கு வரைக்கும் அப்படியே வச்சு அந்த கொள்கை முடிவு வைத்து கொண்டிருக்கிறார்கள். பிராந்தி என்பது வெளிநாட்டு மது என்று அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட நிறையா அந்த கள்ளக்குறிச்சி மேட்டிற்கு பிறகு நிறைய ஒரு அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கள்ளுக்கடை மறுபடியும் வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள். கொள்கை முடிவு என்ற காரணத்தினாலே நான் அந்த துறையில் இருக்கின்ற காரணத்தில் அதை சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த பனை தொழிலாளர்களுக்கு நாங்களும் முதலமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து அதுக்கு தேவையான ஏற்பாடு செய்கிறோம்.